ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நாங்கள் பஜ்ஜி செய்ய போகிறோம். அதுக்கு மரக்கறி எடுத்துருக்கிறோம். ஒரு வெங்காயம், ஒரு உருளைக்கிழங்கு, 3 கறி மிளகாய், 3 வாழைக்காய் எடுத்துருக்கிறோம். இதில் தான் நாங்கள் இன்றைக்கி பஜ்ஜி செய்ய போகிறோம். மரக்கறி நாங்கள் இனி வெட்ட போகிறோம். இதில் நாங்கள் கடலை மாவு எடுத்துருக்கிறோம். பஜ்ஜி மொறுமொறுன்னு இருக்கிறதுக்காக கொஞ்சமாக அரிசி மாவு அதுக்கு சேர்க்க போகிறோம். கலக்கிறதுக்கு தண்ணி எடுத்து வச்சுருக்கிறோம். தேவையான அளவு உப்பு, தேவையான அளவு மிளகாய்த்தூள். இது தனி செத்தல் மிளகாய்த்தூள். இப்போ நாங்கள் மரக்கறியை வெட்ட போகிறோம். வெட்டி போட்டு பார்ப்போம். இப்போ நாங்கள் மரக்கறி எல்லாம் வெட்டி எடுத்து வச்சுட்டோம். சின்ன சின்ன வெட்டி எடுத்துக்கிறோம். உருளைக்கிழங்கு எல்லாம் இப்போ கடலை மாவோட கொஞ்சம் அரிசி மாவை கலப்போம். இப்போ நாங்கள் அளவாக தண்ணி விட்டு இப்போ நாங்கள் இதுக்கு தேவையான உப்பை போட்டுக்கொள்ளுவோம். மிளகாத்தூளும் அளவாக போட்டுக்கொள்வோம். இதுக்கு அளவாக தண்ணியை விட்டு களிப்பதத்துக்கு எடுத்துக்கொள்வோம். இது ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் ஒரு டக்குன்னு செய்யக்கூடிய ஒரு சாப்பாடு. பின்னேற ஸ்நாக்ஸாக செய்து கொடுக்கலாம். இன்னும் தண்ணியை விட்டு கொள்வோம். இப்போ நாங்கள் இதுக்குள்ளே துவச்சி பொரிச்சு எடுக்க போகிறோம். மரக்கறிகளை பொரிச்சு எடுக்க பார்ப்போம். இப்போ நாங்கள் அடுப்பில் சட்டியை வச்சு கொள்கிறோம். அடுப்பை போட்டு கொள்கிறோம். எண்ணெயை விட்டு கொள்கிறோம். எண்ணெய் சூடாக பார்ப்போம். இப்போ நாங்கள் முதல்ல வாழைக்காயை தான் போட்டுக்கிறோம். வாழைக்காயை தான் பொரிச்சு எடுக்க போகிறோம். எண்ணெய் கொதிச்சுட்டு இப்போ இதை எடுத்து போடுவோம். இப்போ வடிவாக பொரிஞ்சு வந்துட்டு இப்போ நாங்கள் இதை ரக்கி கொள்ள போகிறோம். இப்படியே எல்லா வாழைக்காயும் போட்டு பொரிச்சு எடுத்து போட்டு பார்ப்போம். இப்போ நாங்கள் கறி மிளகாயை பொரிச்சு எடுக்க போகிறோம். பொரிச்சுட்டு எடுக்கவா
கறிமிளகாய் வேறு நல்ல வழியாக பொரிஞ்சிட்டு இப்போ நாங்கள் எடுத்துக்கொள்கிறோம். இப்படி எல்லாத்தையும் பொரிச்சு போட்டு பார்ப்போம். இப்போ நாங்கள் அடுத்ததாக வெங்காயத்தை போட்டுக்கொள்கிறோம். எடுக்க பார்ப்போம். இப்போ நாங்கள் வெங்காயம் பொரிஞ்சிட்டு எடுத்துக்கொள்ள போகிறோம். இப்போ நாங்கள் அடுத்ததை உருளைக்கிழங்குகளை போட்டுக்கொள்கிறோம். உருளைக்கிழங்கெல்லாம் பொரிச்சு எடுத்து போட்டு பார்ப்போம். இப்போ நாங்கள் பஜ்ஜியெல்லாம் சுட்டு முடிச்சிட்டோம். பாருங்க இப்படியெல்லாம் சூப்பராக வந்திருக்குதுண்டு. உருளைக்கிழங்கு சிப்ஸ் பஜ்ஜி எடுத்து நாங்கள் இப்போ இதை தொட்டு சாப்பிட போகிறோம். சூப்பராக இருக்கும். நீங்களும் இதெல்லாம் மழை நேரங்களில் செய்து சாப்பிட நல்லா சூப்பராக இருக்கும். நீங்கள் எங்களுக்கு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நண்பர்களே. ஓகே, இன்னும் ஒரு வீடியோவில் சந்திக்கிறோம். பாய்.